லடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே ஆகா எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். வானாதி வானங்கள் யாவும் அதன் கீழுள்ள ஆகாயமும் பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தாவுமை போற்றுமே. ஆகா எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ்? நம்மளோட இருதயம் எப்பயும் அகமகிழ்ந்து அவருக்கு உகந்ததா, எவருக்கு உகந்ததா? நம்மளை அணுதினமும் ஒரு நொடி கூட கண்ணாயிராமல் பாதுகாத்து பராமரிச்சுட்டு வர்ற ஏசப்பாவுக்கு உகந்ததாக நம்ம இருக்கும்போது நம்ம எப்பயுமே ஹாப்பியாக தான் இருப்போம் குட்டீஸ். நம்மளோட இருதயம் எப்பவும் சந்தோஷமாக தான் இருக்கும். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு பாடலாக நம்மளுடைய இருதயத்தில் இருக்கிற சந்தோஷத்தை வெளிப்படுத்தியிருக்கோம், அப்படி தானே? ஏசப்பா, என் லைஃப்பில் நீங்கள் இதுவரைக்கும் செய்த எல்லா விதமான நன்மைகளுக்காகவும், நீங்கள் எனக்காக இருக்கிற ஒரு நொடி பொழுதுக்காகவும் நான் எப்பயும் நன்றி சொல்கிறேன் ஏசப்பான்னு நம்ம ரொம்ப வாயார பாடியிருக்கிறோம், அப்படி தானே குட்டீஸ்? கண்டிப்பாக இதை நம்ம வாயார பாடியிருக்கிறோம், நமக்குள்ள ஒரு சந்தோஷம் கிடைக்குது. இதை நம்ம உள்ளத்திலிருந்து நம்ம பாடணுமா குட்டீஸ்? இந்த வரிகள் எல்லாம் நம்ம உண்மையிலே நம்மளுடைய இருதயத்திலிருந்து அவரை போற்றி அவரை துதிச்சு நம்ம அவர் நம்மளோட இருக்கிறாருங்கிறத நம்ம உணர்ந்து நம்ம இதெல்லாம் பாடணுமா? அதெல்லாம் நம்மளுக்குள்ள நம்ம கேட்டு பார்த்துக்கிட்டோம்னா இது நம்ம வெறும் வாயார பாடியிருக்கோமா, இல்லை நம்ம இதயத்திலிருந்து நம்ம இதை பாடியிருக்கிறோமா அப்படிங்கிறது நமக்கு புரியும், அப்படி தானே குட்டீஸ்? எப்படி நம்மளுக்குள்ளே நிறைய கேள்வி வரும். அது எப்படிங்க முடியும்? எனக்கு இப்படி சோர்வு வருது, எனக்கு இப்படி குழப்பமாக இருக்குது, இந்த லைஃப்பை எப்படி நான் ஃபேஸ் பண்ண போகிறேன்னு எனக்கு ரொம்ப பெரிய பெரிய கொஷின்ஸ்லாம் வருது. அப்படி இருக்கும்போது நான் எப்படிங்க நான் ஹாப்பியாக இருக்கேங்கிறத உள்ளத்திலிருந்து நான் சொல்ல முடியும். ஏன்னா என்னுடைய சிரிப்பும் சந்தோஷமும் என்னை பார்க்குற மனிதர்களுக்கானதாக இருக்குது. நான் ஒருவேளை டல்லாக இருந்துட்டேன்னா, நான் ஒருவேளை கண்ணீரோடு இருந்துட்டேன்னா அவங்க என்னை பற்றி என்ன பேசுவாங்களோங்கிறத யோசித்து நான் அவங்க முன்னாடி ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேனே. நான் எப்படி என்னோட இருதயத்திலேருந்து நான் சந்தோஷமாக இருக்கிறேங்கிறத நான் எப்படி நான் வெளியில் கொண்டு வர முடியும் அப்படின்னு நமக்குள்ளே நிறைய நேரங்களில் நிறைய சிச்சுவேஷன்ஸை நம்ம ஃபேஸ் பண்ணும்போது நமக்கு அந்த கொஷின் வர்றது உண்டு, அப்படி தானே குட்டீஸ்? எப்பெல்லாம் நமக்குள்ள அப்படி ஒரு எண்ணம் வருதோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே வசனம் புலம்பல் 3:22 படியாம், நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. புலம்பல் 3:22 படியாம், நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. இந்த வசனத்தை எனக்கு வாசிக்கும் போதே எனக்குள்ள ஒரு ஆறுதல் கிடைச்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த வசனத்தை பாருங்களேன், அது எங்கிருந்து எடுக்கப்பட்டிருக்குது? புலம்பல் 3:22. இது நமக்கு தெரியும், நம்ம கலோக்கியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட் புலம்பல்னா என்ன? எதுக்கு எடுத்தாலும் புலம்பிட்டு இருக்கிற, எதுக்கு எதை குறித்து யோசிச்சு புலம்பிட்டு இருக்கிறன்னு நம்ம அதை ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு வேர்டாக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அந்த புலம்பல் அப்படிங்கிறது. ஆனால் அப்படி நமக்குள்ளே இருக்கிற புலம்பலுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கப்பட்ட தீர்வு என்னன்னா, அதே புலம்பல் 3:22 உள்ள வசனம், நாமோ இப்போ நம்ம நிலைச்சு நிற்கிறது அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கங்களும் தான். நம்ம வாங்குற பொருளோ, நம்மக்கிட்ட இருக்கிற பொருளோ, இல்லை நம்மளை சுற்றி இருக்கிற மனிதர்களோ, நம்மக்கிட்ட இருக்கிற உறவுகளோ நம்ம இப்போ நிலச்சிருக்கிறதுக்கான காரணம் கிடையாது. நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கூட என் பிள்ளைன்னு நம்மளை தூக்கி நிப்பாட்டுற ஒரு உறவு, அவருடைய அன்பு நம்மளோட இருக்கிறதுனால தான் நம்ம இப்பயும் இந்த உலகத்தில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நிலையாக நிரந்தரமாக இருந்துகிட்ருக்குறோம். ஸோ அப்படி
அப்படிப்பட்ட அந்த உறவு நம்மளை நினைக்கிறதுக்கும் நம்ம நிலைகுலைஞ்சு போனால் நம்மளை தூக்கி நிப்பாட்டுறதுக்குமான அப்படிப்பட்ட ஒரு உறவு நம்மளோட இருக்கும்போது, அவருடைய இரக்கம் நம்மளோட இருக்கும்போது, நம்மளை மன்னிக்கிற அந்த மன்னிப்பு நம்மளோட இருக்கும்போது, நம்ம இனி எதுக்குமே சோர்ந்து போகக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த புலம்பல் 3:22 படியாக நமக்கு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இப்போ புலம்பிட்டு இருக்கோமா, நம்ம இப்போ குழப்பத்தில் இருக்கோமா, அந்த புலம்பலுக்கு எல்லாம் தீர்வா இந்த வசனத்தை நம்ம எடுத்துக்குவோம். அவருடைய இரக்கத்துக்கு முடிவே கிடையாது. அவருடைய இரக்கம் ஒவ்வொரு நாளும் நம்மளை அடுத்தடுத்த படியை நோக்கி தான் கொண்டு போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்போம். நம்ம இருதயத்துக்கு சொல்லி கொடுப்போம். நம்ம நிலை குலைஞ்சு ஒரு நாளும் போகிறது கிடையாது. நம்மளை நிலை நிறுத்துறதுக்கு அவருடைய கரம் நம்மளை எப்போதும் நம்மளோட இருந்து நம்மளை தாங்கும் அப்படிங்கிறத நம்ம இருதயத்துக்கு நம்ம பழக்குவோம். அதை பழகும்போது நமக்குள்ள ஒரு நிரந்தரமான ஒரு சந்தோஷம், மனதிலிருந்து வரக்கூடிய ஒரு சோஸ்திரம் நம்மளுடையத்துல இருக்கும். ஸோ அதுக்காக நம்மளுடைய இருதயத்தை பழக்கிறதுக்காக தேவையான ஞானத்தை நம்ம ஏசப்பாட்டிருந்தே நம்ம கேட்டு பெற்றுக்கொள்வோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றியப்பா. தகப்பனே, எங்களுக்குள்ள இருதயம் எந்த விதத்தில் நாங்கள் உங்களை அக்செப்ட் பண்ணிக்கணும், எப்படி எங்களோட இருதயத்தை நாங்கள் பழக்கணுங்கிறதுக்கான ஞானத்தை நீங்கள் எங்களுக்கு கொடுங்க. எங்களோட நீங்கள் இருங்க, எங்களை வழி நடத்துங்க. எங்களுடைய எண்ணங்களுக்கு மேலாக எங்களுக்குள்ள உங்களுடைய எண்ணம், உம்முடைய சித்தம் செயல்படுறதுக்கு எங்களை வழி நடத்துங்க. ஆமீன்.